அரசு பணத்தில் ஓட்டுக்கு ஆசை காட்டி ஊழல் செய்யும் முதலமைச்சர். அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் சூளகிரியில் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமப்புற மக்களின் 125 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் ஹரிஷ் ரெட்டி மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி. பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பிஜேபி, பாமக, அமமுக ஆகிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமி மற்றும் பாஜக, பாமக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த கே.பி. முனுசாமி, மாதம் 1000 ரூபாய் தருவோம் என வாக்குறுதி அளித்துவிட்டு 3½ ஆண்டுகளுக்குப் பிறகு சட்டம் இயற்றி அரசுக்கு நிதி இருக்கும்போது மட்டும் வழங்கும் நிலையில் இந்த திட்டம் உள்ளது. மாதாமாதம் வழங்க வேண்டிய தொகையை தேர்தல் வரவிருக்கும் நிலையில் மே மாதத்திற்கான தொகையை ஏன் முன்கூட்டியே வழங்குகிறீர்கள்? அரசு பணத்தை எடுத்து மக்களுக்கு ஆசை காட்டி அதன் மூலம் வாக்குகளை பெற முதல்வர் முயல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய தவறு மற்றும் ஊழல். இதனை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர் ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர், சட்டம் இயற்றி திட்டத்தை சட்டமாக இயற்றி அந்த சட்டத்தை நிறைவேற்றி அந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்றவர். அவர்தான் இந்த 1000 ரூபாயை மாதம் மாதம் கொடுக்கிறோம் என்று 21 வாக்குறுதி கொடுத்தவர். 36 மாதம் கொடுக்காமல் 36 மாதம் கழித்து தேர்தலுக்காக வாக்குறுதிக்காக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது நிச்சயமாக அரசு ஆணை பிறப்பித்திருக்க வேண்டும். அந்த அரசு ஆணை நடைமுறையில் இருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அது முதலமைச்சருக்கும் தெரியும். அந்த முறையில் தேர்தலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. நான் கேட்கிறேன், இப்பொழுது மாணவர்கள் சத்துணவு சாப்பிடுகிறார்கள். தேர்தல் வந்தால் சத்துணவை நிறுத்தி விடுவார்களா? ஒரு திட்டத்தை ஒரு அரசு அமல்படுத்திவிட்டால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிடும். அது ஒரு பாமர மகனுக்கு கூட தெரியும். ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு முதலமைச்சரே இப்படி ஒரு தவறான தகவலை, ஒரு பொய்யான தகவலை மக்களிடத்திலே சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர் எவ்வளவு அந்த அளவிற்கு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இந்த 5000 போடுவது என்பது அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, விமர்சனங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இது போன்ற ஒரு தவறான கருத்தை சொல்லுகிறார். மாதம் 1000 ரூபாய் போடப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டமாக கொண்டு வந்து நீங்கள் அரசாணை பிறப்பித்து கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதம் அவர் வத்தான் போகிறது. அரசு நிதி இருந்தால் அந்த பணத்தை போட போகிறீர்கள். நிதி இல்லை என்றால் அரசு தடுமாற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த திட்டம் அமலில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நிதி இருந்தால் அடுத்த மாதம் வர இருக்கிறது. அதே போல அடுத்த மாதம் வர இருக்கிறது. மே மாதம் என்ன தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் ஏன் அதை அட்வான்ஸாக நீங்கள் கொடுக்கிறீர்கள்? என்ன அர்த்தம்? அரசு பணத்தை எடுத்து ஊழல் செய்திருக்கிறார் என்று முதலமைச்சர். ஒரு திட்டத்தை முறையாக மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய அந்த திட்டத்தை முன்கூட்டியே மக்களிடத்திலே கொடுக்கிறார் என்று சொன்னால் அடுத்து வருகின்ற தேர்தலில் அவர்களுக்கு ஆசை காட்டி வாக்குகளை பெறுவதற்காக இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறார். அது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 520 வாக்குறுதிகளை கொடுத்தார். அந்த 520 வாக்குகளில் எந்த வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. 1000 ரூபாய் கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. 3 ஆண்டுகள் கழித்தான் கொடுத்தார். ஆனால்
எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 வாக்குறுதி ஒன்று கொடுத்தார். ஆட்சிக்கு வந்தால் விலையில்லாத மிக்சி, கிரைண்டர், ஃபேன் ஒன்று கொடுப்பேன் என்று சொன்னார். 1,76,00,000 குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதே போல பசுமை வீடு திட்டத்தை ஆண்டுக்கு 60,000 வீடுகள் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். 5 ஆண்டுகளுக்கு 3 லட்சம் வீடுகளும் கொடுக்கப்பட்டது. அதே போல்தான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள், நாங்கள் 2,000 ரூபாய் குலவிளக்கு திட்டத்தின் வாயிலாக குடும்ப தலைவிக்கு வங்கியில் வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். இவர் 3 ஆண்டுகள் கொடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதத்திற்குள்ளாக ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 2,000 ரூபாய் அவர் வங்கியில் வைக்கப்படும் என்ற வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கிறோம். போன வருஷம் கோடை வந்துச்சு, ஏன் கொடுக்கல? 4 வருஷமா இருக்காருல்ல, அப்பெல்லாம் கோடை வந்தது. இதோட இது அதிகமான வெயில் எல்லாம் வந்தது, ஏன் கொடுக்கல? எப்படி மக்கள் அறிவாளிகள், அவர்களிடத்துல உண்மையை பேச வேண்டும். ஏதோ நமக்கு திறமை இருக்குதுன்றதுக்காக யாரோ சொல்லி கொடுத்தது அந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்குறாரு? இவரு கொடுக்கறதுக்கு எந்த வகையில் உரிமை இருக்கு? வாக்கு வங்கிக்காக அரசின் கஜானாவில் இருக்கின்ற பணத்தை தன்னுடைய தேவைக்காக இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. போன வருஷமே கொடுத்தீங்கன்னா இப்ப இந்த கேள்வி எழுறதில்லை. இந்த வருஷம் பொங்கலுக்கு கொடுத்த, போன வருஷமே கொடுத்தா அந்த கேள்வி எழ போறது இல்லை. இது ரெண்டுமே தேர்தலை முன்னிறுத்தி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போடுகின்ற மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். இந்த நாடகத்தில் மக்கள் ஏமாற மாட்டார்கள். மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற தேசிய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அவர்கள் உறுதியாக இந்த கூட்டணிக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி, 200 தொகுதிகளுக்கு மேல் இந்த கூட்டணி வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் எடப்பாடியார் அவர் முதலமைச்சராக தனித்து ஆட்சி அமைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு விஜய் அவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அவருக்கு எவ்வளவு உயரம் அரசியல் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாமல் 4 செவற்றுக்குள் உட்கார்ந்து கொண்டு ஏதோ சில அறிவுஜீவிகளை பணத்தை வைத்துக் கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்தில் வாய்ப்பு கிடைக்காத என்று அலைகின்ற கூட்டத்தினுடைய அறிவுகளை ஏற்றுக்கொண்டு அவர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.